Hi, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் strings in Python. Strings are immutable. Strings are enclosed with single quotes, double quotes, single triple quotes, double triple quotes. For example, hello Python double quotes குள்ள இருக்கு, single quotes குள்ள இருக்கு, single double quotes குள்ள இருக்கு. First one, creating a string. String எப்படி create பண்ணணும் அப்படின்னா variable declare பண்ணிக்கோங்க. s1 is equal to within single quotes குள்ள நம்ம ஒரு string values pass பண்ணோம் அப்படின்னா இதுதான் string creation. Next, empty string creation. Empty string எப்படி create பண்ண போறோம் அப்படின்னா variable declare பண்ணிட்டு just single quotes or double quotes enclosed பண்ணிட்டு நம்ம just enter கொடுத்துட்டு print பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது empty string creation. So இன்னொரு வேலையும் நம்ம empty string வந்து create பண்ணலாம். So variable name declare பண்ணிட்டு str function யூஸ் பண்ணி நம்ம empty strings create பண்ணலாம். So s3 சொல்லி print பண்ணோம் அப்படின்னா empty string வந்து நம்ம create பண்ணியாச்சு. Multi-line string. S4 is equal to within double quotes குள்ள hi hello அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு forward slash மென்ஷன் பண்ணிட்டு enter கொடுத்தாச்சு. இப்போ நான் next லைனில் ஒரு வேர்ட்ஸ் டைப் பண்ணுறேன். எப்போ என்னோட டபுள் கோட்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேனோ என்னோட ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃபுல் ஆயிரும். ரைட், அப்போ மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணிவிட்டு forward slash மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து டைப் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன பர்பஸ்க்காக நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீடபிள் பர்பஸ்க்கு தான். ஒரு பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு 100 லைன் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ நான் மல்டி லைன் ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த டயத்தில் எனக்கு அந்த லைன் ஃபுல்லாமே ஒரு பேராகிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரோக்ராமை ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரீட் பண்ணும்போது சம் இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மல்டி லைனில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ரீட் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், traversing in strings. So accessing all the element of string one after the other by using the subscript or index value. ஸோ கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் கிவன் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ட்ராவல்சிங் ஸ்ட்ரிங் ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ நம்ம லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், ஸ்ட்ரிங்கு, டிக்ஷனரி எல்லாத்துலேயுமே இந்த ட்ராவல்சிங் ஸ்ட்ரிங்ஸ் பார்ப்போம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இங்கேயே நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்போவுமே ஜீரோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட என்டையர் ஸ்ட்ரிங்க்கும் நான் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் போட்டுட்டேன். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா பேக்வேர்ட் இண்டெக்ஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்க்கு நான் பேக்வேர்ட் டைரெக்ஷனில் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரைட், பேக்வேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ரைட், ஸோ எந்த நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்க்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். எலமெண்ட் அப்படின்னா உள்ள இருக்க வேல்யூஸ் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க வேரியபிள் நேம் கிட்ட நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து நம்ம எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கான்செப்ட். கேபிட்டல் S is equal to within single quotesக்குள்ள hello Python அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் S நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மீன்ஸ் இண்டெக்ஸிங் கான்செப்ட். இப்போ 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட் H அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், இப்போ நான் -1 அப்படின்னு சொன்னேன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூ என்னன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். மிடில் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் -4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா -4 மீன்ஸ் -1, -2, -3, -4 அப்போ டீன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், one more element I am going to give here. ஸோ இங்கே வந்து நான் 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா 4th எலமெண்ட் 0, 1, 2, 3, 4 அப்போ 4th பொசிஷனில் இருக்கிறது ஓன்ற எலமெண்ட் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இண்டெக்ஸிங் கான்செப்டில் நம்ம சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட், சப்போஸ் நான் இங்கே லார்ஜ் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்து ஜென்ரேட் ஆகும்.